வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். குவாலிட்டியான படங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய ஒரு கடமையாவே வச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்றது என்னன்னா, ரசனையை மேம்படுத்துவது, ரசிகர்களுடைய ரசனையை மேம்படுத்துவது தான் நான் படம் எடுப்பதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஎம்டிபின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல தமிழ் படங்கள்ல டாப் 50ல 8 படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் படங்கள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் படம் நாயகன் 8.6 ரேட்டிங்கு. அதே மாதிரி ரெண்டாவது படம் அன்பே சிவம், அது 8.6. அதுவும் தேவர் மகன் 8.7, அப்புறம் விருமாண்டி 8.4, மகாநதி 8.6, மைக்கேல் மதன காமராஜன் 8.5, பாபநாசம் 8.4, விக்ரம் 8.3. இத்தனை படங்கள் டாப் 50ல இருக்கு. 8 படங்கள். வேற ஒரு எந்த நடிகருக்குமே இவ்வளவு படங்கள் டாப் 50ல இருக்காது. இப்ப ஒரு முறை இவர் கூட சொன்னார், சீமான் சொல்லும் பொழுது ரஜினிக்கு ஒரு 20 படமாவது நல்ல படம் இருக்கும், அண்ணன் கமலுக்கு 100 படமாவது நல்ல படம் இருக்கும்னாரு. அவர் நடித்திருக்கிறதுல 50% மேலேயே நல்ல படங்கள். அதுதான் கமலுடைய பிளஸ் பாயிண்ட். அது பயங்கர மசாலா படமா இருந்தா கூட அதர ரசனையை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒரு ரிவர்ஸ்ல ஒரு பாட்டு எடுத்திருப்பாரு, ஒரு கேரக்டர் குள்ளமா நடிச்சிருப்பாரு, பல்லு வச்சுட்டு ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு. அது சாதாரண நீங்க மசாலா படம் கடந்து போக முடியாது. அதுல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணி அதை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போயிருவாரு. ஒரு காமெடி படம் தானே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுல ஒரு இலங்கை பாஷையை பேசி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுவாரு தெனாலிய. ஸோ அதுதான் கமலஹாசனுடைய சிறப்பம்சம். மைக்கேல் மதன காமராஜன்லாம் டாப் கிளாஸ் ஃபிலிம். அது இந்த டாப்ல இருக்கு. இன்னும் நிறைய படங்கள், தரமான படங்கள்லாம் இருக்கு. அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். கமலஹாசன்னாலே தரம் தான். சசிகுமார் பேட்டி பார்த்தேன் சித்ரா லட்சுமணனுக்கு. இப்ப சசிகுமார் வதந்தி 2ல இன்ஸ்பெக்டர் மூசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பண்றாரு, ஃபுல்லா தாடி வச்சுக்கிட்டு. அந்த பேட்டியில அவர் சூரசம்ஹாரம் பத்தி கேட்டாரு. அதாவது சூரசம்ஹாரம் படம் எப்படி உருவானது, எப்படி நீங்க கமல் சாரை டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. சித்ரா லட்சுமணனை பொறுத்தவரைய அவர் உலகநாயகன் கமலஹாசனுக்கு நீண்ட காலமாகவே நண்பர். 16 வயது நிலை அந்த காலகட்டம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே நண்பர். உத்தம வில்லன்ல கூட அவரோட PROவாவே நடிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரோல்ல வந்திருப்பாரு. ஸோ அந்த நட்பு காரணமாகத்தான் அதுல நடிக்க வச்சாரு. அவருடைய ஜப்பானில் கல்யாணராமன்ல ஒரு சின்ன காமெடி ரோலும் பண்ணியிருப்பாரு, கவுண்டமணி கோவை சரளா அந்த குரூப்போட. ஸோ அவர் சலங்கை ஒளி அந்த காலகட்டத்திலேயே கமல் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் நடிகர் திலகம் சிவாஜி வச்சு வாழ்க்கை அந்த மாதிரி படம்லாம் எடுத்துட்டாரு. இன்னும் சில படங்கள் மண்வாசனை அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டாரு. கமல் சார் கால்ஷீட் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு தடவை ஷூட்டிங்ல போய் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது என்ன கமல் எப்ப தரீங்க கால்ஷீட் அப்படின்னு, நீ பண்றதா இருந்தா நான் உடனே தரேன் அப்படின்ட்டாரான் கமல் சார். அவங்க வா போன்னு தான் பேசிப்பாங்க போல் இருக்கு. நீ பண்றதா இருந்தா உடனே கால்ஷீட் தரேன் அப்படின்னு. அப்படி உருவானது தான் சூரசம்ஹாரம். அது சில இங்கிலீஷ் படங்களுடைய இன்ஸ்பிரேஷன். அதாவது அந்த காலகட்டத்தில் போதை பொருளால அடிமையான இளைஞர்கள் அங்க 80ஸ்ல அது ரொம்ப பரபரப்பா இருந்த காலகட்டம். ஸோ அந்த மாதிரியாக அந்த கஞ்சா அபின்னு அந்த மாதிரி போதை பழக்கத்தினால பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றக்கூடிய அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு காப்பா உலகநாயகன் கமலஹாசன் அதுல நடிச்சிருப்பாரு. அதை நடிச்சது ரொம்ப பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். கமல் ஃபுல்லா கோஆபரேட் பண்ணாரு அப்படின்னு இந்த பேட்டியில. இன்னொரு முன்னாடி சுபா வெங்கட்டோட சேர்ந்து கொடுத்த பேட்டியில, அதாவது அவருடைய காருக்கு அந்த பெட்ரோல் அலவன்ஸ்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் எதுவுமே வாங்காம கூட வர்றவங்களுக்குலாம் எதுவும் வாங்காம அந்த மாதிரி நடிச்சு கொடுத்தாராம் கமல். அவ்வளவு கோஆபரேட் பண்ணாராம். அந்த படம் நல்லா வர்றதுக்கு அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாராம். ஸோ இவர் நம்ம சசிகுமார் என்ன சொன்னார்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார், அந்த படம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும், கமல் சாரை ரொம்ப ஸ்டைலிஷா காமிச்சிருப்பீங்க. குறிப்பா எனக்கு அந்த அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற அவருடைய பேரு ரொம்ப பிடிக்கும். நான் சுப்பிரமணியபுரம் படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ் கதை பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். அந்த படத்துக்கு அதிவீர பாண்டியன் டைட்டில் வச்சுட்டேன். அந்த டைட்டில் வச்சு 15 வருஷமா நான் இப்ப பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் சேம்பர்ல. அந்த டைட்டிலுக்காக ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் எவ்ரி இயர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். அந்த கமல் சாரோட மீசைக்கும் அதுக்கும் அது ரொம்ப கம்பீரமா இருக்கும், ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட அந்த படத்துக்கு அதிவீர பாண்டியன்னு வச்சிருக்கலாம் சூரசம்ஹாரத்துக்கு, அதை நான் பின்னாடி யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. நானே யோசிச்சிருக்கேன், அதிவீர பாண்டியன் வச்சிருக்கலாமே, இது சூரசம்ஹாரத்தை விட பெட்டர் டைட்டில் அப்பவே யோசிச்சிருக்கேன். அதை இப்ப சொல்றாரு சித்ரா லட்சுமணன். இன்னைக்கு 2 படங்கள், ஒன்னு ஜிடி நாயுடு மாதவனுடைய படம்,
அவர் வந்து சக கலைஞர், தீவிர கமல் ரசிகர். அவருடைய படம், அந்த படம் வெற்றி பெறணும், அவருக்கு இருக்கிற மரியாதை அதெல்லாம் வந்து கமலஹாசன் எப்படி சிவாஜியை பார்ப்பாரோ அந்த மாதிரி இவர் பார்க்குறாரு மாதவன். அப்புறம் நம்முடைய லோகேஷ் கனகராஜ், அவருடைய டிசி படம், அந்த படம், அந்த கான்செப்ட் நான் அதுக்குள்ள போல, அது அருண் மாதேஸ்வரன் அவர் என்ன மாதிரி டைரக்டர் அதுக்குள்ளலாம் நான் போல. பட் டைரக்டர்ஸுக்கு படம் போட்டு காமிச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். எப்படி நம்ம அபூர்வ சங்கீதத்துல ஒரு தியேட்டர்ல எல்லா ரசிகர்களையும் உட்கார வச்சோமோ அந்த மாதிரி உட்கார வச்சு படம் போட்டு காமிச்சிருக்காரு. அது வந்து குருவை ஞாபகப்படுத்துது. குரு கமலை வந்து சிஷ்யன் அதை ஃபாலோ பண்றாரு. அவருடைய படம் லோகேஷ் கனகராஜுக்காக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது இந்த ஜென்சிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நமக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஒருவேளை ஜென்சிக்கு பிடிக்கலாம். ஆக்டர் விவேக்குடைய ஒரு பழைய பேட்டி பார்த்தேன். அதுல வந்து அவர் ஆங்கர்கிட்ட சொல்றாரு என்னன்னா, அவர் கமல் சார் ஒரு பேட்டி எடுத்தாராம். அந்த பேட்டிக்கு நடுவுல வந்து கமல் சார் சொன்னாராம், விவேக் நீங்க வந்து நடிக்க வந்து 25 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து காமெடியனாவே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் கதாநாயகனா பண்ணக்கூடாது? இப்பெல்லாம் வந்து ஹீரோ தான், இவர் தான் இதை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, யார் வேணாலும் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம், அதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா நீங்க வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணணும், ஒரே மாதிரி பண்ணாம நீங்க வெவ்வேறு இதை ட்ரை பண்ணலாமே, ஏன் நீங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சாராம். அதையே யோசிக்கும் பொழுது அவருக்கு அப்ப அந்த படம் வந்துதான் இவன் தான் பாலான்னு ஒரு படம், கதாநாயகனை நடிக்க சொல்லி. ஸோ அப்படி அவர் ஒத்துக்கிட்டதான் அது அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொன்னாரு கமல் சாருக்கு. அப்ப கமல் சார் சொன்னாரு, இது வந்து எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி நான் ஒன்றும் சொல்லல, இது வந்து நம்முடைய முன்னோடிகள், அதாவது நம்முடைய விவேக் அவர்கள் போற்றும் சின்ன கலைவாணர் அப்படின்னு அவரை சொல்றாரு. அவர் போற்றும் கலைவாணர் NS கிருஷ்ணன், அவர் வந்து கதாநாயகனா நடிச்சிருக்காரு, காமெடியனா நடிச்சிருக்காரு, பகுத்தறிவு விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ அப்படி அவர் பண்ணியிருக்காரு. நான் போற்றும் நாகேஷ், அவர் வந்து பல படங்கள்ல வந்து காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, பல படங்கள்ல வந்து குணச்சித்திர வேடம் பண்ணியிருக்காரு, கதாநாயகனா நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடி இருக்காரு, படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நாம் எடுத்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த சினிமா துறைங்கிறதே ஒரு குறுகலான துறை. இதுலயும் நான் ஒண்ணுதான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், ஏன்னா விவேக் வந்து நல்ல அனுபவம் இருக்கு, அவருக்கு மக்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்குது, 25 வருஷத்துக்கு மேல இந்த துறையில இருந்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அவர் வந்து வித்தியாசமான கதாபாத்திரங்கள், கதாநாயகனா நடிச்சாலோ குணச்சித்திரம் பண்ணாலோ வில்லனா நடிச்சாலோ மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற என்னுடைய அந்த உணர்வை தான் நான் அவருக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் கரெக்டா அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவார். ஏன்னா அவரே ஒரு டைரக்டருங்கிறதுனால அவருக்கு தெரியும் இந்த இவரோட பாடி லாங்குவேஜ், இவரோட ஃபேஸ் கட்டு, இதுக்கு வந்து இவர் என்ன மாதிரி ரோல் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இவரே இருக்காரு, பசுபதியே இருக்காரு, பசுபதியை வந்து கமல் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு கொத்தால தேவர்னு. அந்த படத்துக்கு அப்புறம் வரிசையா ஏராளமான படங்கள் அந்த கொத்தால தேவர் மாதிரியே வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வெவ்வேறு விதமான வெள்ளையில வந்து கட்டிக்கிட்டு வருது. அவர் பயங்கர கடுப்பாயிட்டாராம். அவர் கூத்துப்பற்ற அந்த மாதிரில இருந்து வந்தவர், சார் என்ன சார் இப்படி இதே மாதிரி படங்களா வருது, என்ன சார் பண்றதுன்னு ஒண்ணு, அவசரப்படாதீங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே நம்ம பசுபதி, வையாபுரி இவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும், வையாபுரிக்கு வாய்ப்பு வரல அப்படின்ட்டு தான் அவர் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்தார். அவர் நடிக்கிறதாவே இல்லை, இவங்களுக்காக எடுத்தாரு. அதுக்கப்புறம் வியாபார ரீதியா கமல் நடிச்சாதான் வியாபாரம் ஆகுங்கிறதுனால அவர் நடிச்சாரு. அந்த மாதிரியான கலைஞன் கமல்.